ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்காகவே இந்த கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது வருது. 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் ராசியை பார்க்கிறது. அதில் ஒன்று புதன், ஒன்று சுக்கிரன், ஒன்று சூரியன். அப்போ சூரியன்னா அட்மின், புதன்னா புத்திசாலி, சுக்கிரன்னா அட்ராக்ஷன், ஈர்ப்பு, கவர்ச்சி. இந்த 3ம் சேர்ந்து ஒரு கலவையாக இருந்தால் எவ்வாறு இருப்பீர்களோ அதற்குண்டான கெத்துடா, ஒரு ஸ்டைலுடா, ஒரு அட்ராக்ஷன்டா, ஒரு மாசுடா. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் பாஷையில் சொன்னோம்னா ட்ரெண்டிங், ஹாட்ஸ்பாட், இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசி அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இந்த பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 10ஆம் பாவத்தில் ராகு, அப்போ 10ஆம் இடத்தில் அசுப கிரகம் இருந்தால் பதவிகள் பல தேடி வரும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல சாட்டர்ன், திரும்பவும் இது போல் ஒரு யோகம் வருவதற்கு இன்னும் 27.5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அமைப்பு. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் தொழிலா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம், இல்ல லாபமா இருக்கலாம், இல்லைன்னா வியாபாரமா இருக்கலாம், மளமளமளவென்று மேலே வரக்கூடிய அமைப்பு. ரிஷபராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கலக்கப் போகிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 17/11/2025 முதல் டிசம்பர் 15 வரை வருடத்தின் கடைசி கார்த்திகை மாதம். ஏதாவது ஒரு குட் நியூஸ் இருக்கா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்காகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வருது. என்ன குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்தில் நீசமடைந்த சூரியன் 7ஆம் இடத்தில், அப்போ சூரியன் ராசியை பார்க்கிறது, சுகஸ்தானாதிபதி ராசியை பார்க்கிறது. சூரியனுக்கு குரு பார்வை சிவராஜ யோகம் பூரணமான அனுகூலத்தையும் சுபபலன்களையும் ரிஷபராசிக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. பொதுவாகவே ஒரு கெத்தாக இருப்பது, ஒரு ஸ்டைலாக இருப்பது, அட்ராக்ஷனாக இருப்பது, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அதே நேரத்தில் புத்திசாலித்தனமாகவும் இருப்பது. 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள் ராசியை பார்க்கிறது. அதில் ஒன்று புதன், ஒன்று சுக்கிரன், ஒன்று சூரியன். அப்போ சூரியன்னா அட்மின், புதன்னா புத்திசாலி, சுக்கிரன்னா அட்ராக்ஷன், ஈர்ப்பு, கவர்ச்சி. இந்த 3ம் சேர்ந்து ஒரு கலவையாக இருந்தால் எவ்வாறு இருப்பீர்களோ அதற்குண்டான கெத்துடா, ஒரு ஸ்டைலுடா, ஒரு அட்ராக்ஷன்டா, ஒரு மாசுடா. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் பாஷையில் சொன்னோம்னா ட்ரெண்டிங், ஹாட்ஸ்பாட், இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ரிஷபராசி அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு, உங்கள் லக்ஸரிக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செலவு செய்து விடுவீர்கள். நிவர்த்தி ஸ்தானத்தில் 6ஆம் அதிபதி கடனிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு. அது உங்களுடைய கடன் மட்டும் கிடையாது, உங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட கடன், உங்கள் லைஃப் பார்ட்னர் சம்பந்தப்பட்ட கடன். இது நாள் வரைக்கும் உங்களுடைய லக்ஸரிக்காக நீங்கள் என்னென்ன கடன் வாங்கினீர்களோ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளிவரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. பணம் 2-3 வழிகளில் வரும். பேசி சம்பாதிக்கிறேன் சார், நாங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கோம் சார், அல்ல நாங்கள் டீச்சிங் லைனில் இருக்கிறோம் சார் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் உச்சத்துக்கு போவார்கள். ஐடியில் இருக்கிறோம், சாஃப்ட்வேரில் இருக்கிறோம், கம்ப்யூட்டரில் இருக்கிறோம், என்னன்னே தெரியல சார், அந்த மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டு. அதுவும் வெளிநாட்டு பயணம், அங்கே போய் செட்டில் ஆகணும், டாலரில் சம்பாதிச்சு ரூபாவில் செலவு பண்ணணும் பிரதர் அப்படின்னெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அதை விட ஒரு பெரிய ஜாக்பாட் காத்து கொண்டிருக்கிறது. பூர்வீகத்திலிருந்து எனக்கு இடம் வரணும், எனக்கு அதிலிருந்து வருமானம் வரணும், அந்த இடத்தை விற்று நான் கடனை அடைக்கணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். 3ஆம் இடத்தில் குரு உச்சம், அப்போ பயணங்களால் ஆதாயம், பயணங்கள் மூலம் கம்ஃபர்ட், பயணங்கள் மூலம் ஒரு லக்ஸரி, இதெல்லாம் ஏற்படும். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து எனக்கு ரொம்ப உடம்பு வெயிட் போட்டுருச்சு சார், நான் ரொம்ப ஒபேசிட்டியில் இருக்கிறேன், கொழுப்பாக இருக்கிறேன், என் ட்ரெஸ்ஸு பத்த மாட்டேங்குது, ஸ்மார்ட்டாக இல்லை, ஸ்வீட்டாக இல்லைன்னு சொல்கிறவங்கெல்லாம் வாக்கிங், ஃபிட்னஸ், டயட்டிங் போய்
ஒரு ஸ்டைலாக வரக்கூடிய கெத்தை பார்த்தா இன்னொரு லைஃப் பார்ட்னர் வரக்கூடிய அமைப்போ அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாஸ் காட்டக்கூடிய அமைப்பு. இது மட்டும்தானா? இந்த பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 10ஆம் பாவத்தில் ராகு, அப்போ 10ஆம் இடத்தில் அசுப கிரகம் இருந்தால் பதவிகள் பல தேடி வரும். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சாட்டர்ன், திரும்பவும் இது போல் ஒரு யோகம் வருவதற்கு இன்னும் 27.5 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய அமைப்பு. அப்போ ரிஷபராசிக்காரர்கள் தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை லாபமாக இருக்கலாம், இல்லைன்னா வியாபாரமாக இருக்கலாம், மளமளவென்று மேலே வரக்கூடிய அமைப்பு. குறிப்பாக நாங்கள் ஜாபில் இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறோம் நல்லா சொல்லக்கூடிய நபர்களுக்கு வேற ஒரு நல்ல ஆஃபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அதிலும் இவர்களுக்கு நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், ஆதாயம் இவை அனைத்துமே ஏற்படும். குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து ஒரு எதிர்பார்ப்பு வரணும் அப்படின்னா அது பேமெண்ட்டாக இருக்கலாம், ஆர்டராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய புது ஒர்க்கு இல்லை எதிர்பார்க்கக்கூடிய ஜாபாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் உண்டு. ஒரு ரிஷபராசிக்காரங்க சகோதரிகள் லேடிஸ் எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன். அப்போ வழக்கத்தை விட கணவன் உங்களை கூடுதலாக கவனிப்பார். ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது உங்களிடம் அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எங்க கவனமா இருக்கணும்னா ஒரே ஒரு இடம்தான். 8ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் என்ற கிரகம் 28/11/2025 முதல் மறைந்தாலும் வார்த்தைகளில் கூடுதலான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிக்கொண்டு இருக்குதே அப்படிங்கிறதுக்காக கூடுதலான வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் சில நேரத்தில் தவளை தன்வாயால் கெடும் அப்படிங்கிற அமைப்பில் வந்துவிடும். இதனை மட்டும் பத்திரமாக பார்த்து கொள்ளணும். உங்களுடைய தம்பி, தங்கச்சி, இல்லை அண்ணன், அண்ணி யாராவது ஏதாவது ஆப்ளிகேஷன் கேட்பாங்க. உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் நீங்கள் செய்தால் அதுவே போதுமானது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். உடம்புல உஷ்ணம் ஏறாமல் இருப்பதற்கு வயதில் மூத்த நபர்களாக இருந்தாலும் இந்த நீர்மோர் குடிப்பது, வெறும் வயிற்றில் இளநீர் குடிப்பது, இந்த மாதிரி உங்களை பத்திரமாக பார்த்து கொண்டால் கண்டிப்பாக அதுவே போதுமானது. இதையும் தவிர குழந்தைகள் இந்த தடவை கல்வியில் கூடுதல் நாட்டம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விதவிதமாக அவர்கள் கிரகித்து கொள்வார்கள். நல்ல ஒரு ரிசல்ட், அவுட்புட் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கூடுதலாக இந்த பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு போன்ற விஷயத்தில் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருப்பது, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகாமல் இருப்பது புத்திசாலித்தனம். இப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கும் பொழுது ஒரு பியூட்டி பார்லர்லேருந்து வந்தால் ஒரு அட்ராக்ஷன் எப்படி இருக்குமோ அதே போல் இயற்கையாகவே ஃபேஸில் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ நிறைய லவ் ஆஃபர்ஸ் வரும். அதெல்லாம் நிறைய இன்டீசன்ட் ப்ரொப்போசலாக கூட இருக்கும். டச்வுட் 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருப்பதனால் தேவையான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லைன்னா உங்களுடைய உடல், மனம் எல்லாமே கெட்டு போகும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சாட்டர்ன் இருக்கிறார். கூடுதல் லாபம், கூடுதல் ஒர்க்கு, கூடுதல் ஒர்க் எஃபிஷியன்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சேட்டைகளுக்காக உங்கள் டயத்தை செலவு பண்ணாமல் இருப்பது புத்திசாலி. 4ஆம் இடத்தில் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வாகனத்தில் ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர் கொடுப்பார். முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லைன்னா ஒரு வேறு ஏதாவது வண்டி ஹையர் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். சின்ன ரிப்பேர் வந்தால் அதனை நீங்கள் தொடக்கத்திலேயே கவனித்து விட்டால் அதுவே போதுமானது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் கலக்கப் போகிறார்கள்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த மதன கோபால யோகம் இவர்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, திங்கக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகா கணபதி வழிபாடு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. வாழ்த்துக்கள்.